1659ஆம் ஆண்டில் பிஜாப்பூர் சுல்தானின் தளபதியாக இருந்த அஃசல் கானை வாக் நாக் எனப்படும் புலி நகத்தை பயன்படுத்தி சத்ரபதி சிவாஜி கொன்றதாக கூறப்படுகிறது. அன்று முதல் இந்த புலி நகம் நம்பிக்கையின் சின்னமாக பார்க்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தற்போது லண்டனில் உள்ள விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் அருங்காட்சியகத்தில் உள்ள இந்த புலி நகத்தை 3 ஆண்டுகளுக்கு இந்தியா கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு அக்டோபரில் கையெழுத்தானது. அதன்படி நாளை இந்த வாக் நாக் லண்டனில் இருந்து விமானம் மூலம் இந்தியா கொண்டு வரப்பட்டு மகாராஷ்டிராவின் சதாரா நகரத்தில் உள்ள சிவாஜி அருங்காட்சியகத்தில் பாரம்பரிய சடங்குகள் செய்யப்பட்டு வைக்கப்பட உள்ளது. இதற்காக அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் பிரம்மாண்ட விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புலிநகத்தை பொதுமக்கள் பார்வையிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அமைச்சர் சுதிர் முங்கண்டிவர் தெரிவித்துள்ளார். ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழ்நாடு எனப் பெயர் சூட்ட முன்னாள் முதல்வர் அண்ணா சட்டப்பேரவையில் பேசிய வீடியோ காட்சியை முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், கடல் கண்டு மலை கண்டு பயன்கொண்ட தமிழ்நாடு வாழ்க, களங்கண்டு கலை கண்டு கவி கொண்ட தமிழ்நாடு வாழ்க, உடல் கொண்டு உரங்கொண்டு உயிர் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. ஜூலை 18 தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் பிறக்கிறது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என முடிக்கிறார். மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டுமென்று தொடர் உண்ணாவிரதம் இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சங்கலிங்கனார் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி உயிர் நீத்தார். 1967ஆம் ஆண்டு அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற பின் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1968ஆம் ஆண்டு ஜூலை 18 நாள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நவம்பர் 1968 23ஆம் நாள் தமிழ்நாடு பெயர் மாற்றம் நாடாளுமன்ற மசோதாவில் நிறைவேறியது. 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14 தேதி சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. ஜூலை 18ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மான நாளை கொண்டாட வேண்டுமென்று 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. 33வது ஒலிம்பிக் திருவிழா வரும் 26ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் கோலாகலமாக தொடங்குகிறது. இந்த சூழலில் பாரிஸில் ஒலிம்பிக் ஜோதியை இலங்கை தமிழரான தர்ஷன் செல்வராஜா ஏந்தினார். பிரான்ஸ் நாட்டில் சுமார் 10,000 பேர் ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்கின்றனர். நாடு முழுவதும் சுமார் 400 நகரங்களில் ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் அங்கு நடைபெறுகிறது. அந்த 10,000 பேரில் ஒருவராக இந்த வாய்ப்பை பெற்றார் தர்ஷன் செல்வராஜா. இலங்கையை சேர்ந்த அவர் கடந்த 2006ஆம் ஆண்டு பிரான்ஸ் வந்துள்ளார். தொழில்முறை செஃப். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற சிறந்த பாகெட் உருவாக்கத்துக்கான போட்டியில் அவர் முதலிடம் பிடித்தார். இந்த போட்டியில் 176 பேர் பங்கேற்றனர். இதில் வென்ற தர்ஷன் செல்வராஜாவுக்கு 4,000 யூரோக்கள் பரிசாக வழங்கப்பட்டது. இவர் தயார் செய்யும் பாகெட் பிரான்ஸ் அதிபர் மாளிகையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பு தனக்கு கிடைத்தது சர்ப்ரைஸ் என்றும் மிகவும் அதிர்ஷ்டம் கொண்டவராக கருதுவதாகவும் தர்ஷன் செல்வராஜா தெரிவித்தார். ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழாவில் பிரதான பங்கு வகிக்கும் ஒலிம்பிக் ஜோதி கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கிரீஸ் நாட்டின் ஒலிம்பியாவில் ஏற்றப்பட்டது. அங்கிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு இந்த ஜோதி கொண்டுவரப்பட்டுள்ளது. நடப்பு ஒலிம்பிக்கில் இந்தியாவில் இருந்து 118 வீராங்கனைகள் 16 வகையான போட்டிகளில் பங்கேற்கின்றனர். குஜராத்தின் அகமதாபாத்தை சேர்ந்த தொழிலதிபர் தாமன் தாக்கூர், வயது 80. அவரது வீட்டில் கடந்த 1950ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட எம்ஜிவிடி லால் பாரி என்ற பழைய கார் உள்ளது. 73 ஆண்டுகள் பழமையான இந்த காரில் அகமதாபாத்தில் இருந்து பிரிட்டிஷ் தலைநகர் லண்டனுக்கு செல்ல அவர் திட்டமிட்டார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி தாமன் தாக்கூர், அவரது 75 வயது தந்தை, 21 வயது மகள் மற்றும் 4 உறவினர்கள் என மொத்தம் 7 பேர் அகமதாபாத்தில் இருந்து காரில் புறப்பட்டனர். முதலில் காரில் மும்பை சென்ற அவர்கள் அங்கிருந்து துபாய்க்கு கப்பலில் சென்றனர். அதே கப்பலில் காரையும் கொண்டு சென்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் தரையிறங்கிய பிறகு அவர்கள் காரில் பயணத்தைத் தொடங்கினர். ஈரான், அதர்பைஜான், துருக்கி, கிரீஸ், குரேசியா, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் என சுமார் 16 நாடுகளைக் கடந்து லண்டனை சென்றடைந்தனர்.
13,500 கிலோமீட்டர் தொலைவை அடைய அவர்கள் 76 நாட்கள் பயணித்தனர். இதுகுறித்து தாமன் தாக்கூர் கூறியதாவது: எனக்கு 2 வயதான போது எனது தந்தை எம்ஜி லால் பாரி காரை வாங்கினார். இதை எங்கள் குடும்ப உறுப்பினராகவே பாவித்து வருகிறோம். பிரிட்டனின் அபிடந்தன் நகரில் லால் பாரி கார் தயாரிக்கப்பட்டது. அந்த நகரம் வரை இந்தக் காரில் பயணம் செல்ல திட்டமிட்டோம். சுமார் 6 ஆண்டுகள் வரை பயண திட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்தோம். முதலில் சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தை பெற்றேன். நாங்கள் எங்களது பழைய காரில் உலகை சுற்றி வந்துவிட்டோம். பல்வேறு நகரங்களில் எம்ஜி லால் பாரி காரின் ரசிகர்கள், உரிமையாளர்கள் எங்களை உற்சாகமாக வரவேற்று உபசரித்தனர். இது ஒரு புதுமையான அனுபவம். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.